நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனா நடிச்சிட்டு இருக்கிறது, உள்ள இருந்த மிருகத்தை தட்டி எழுப்பி வெளியே கொண்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி சபரி முடிவு எடுத்திருக்காரு போல இருக்கு. திவாகர் vs சபரிக்கு இடையே இன்னும் நிறைய சண்டைகள் நடக்குது. இதுல குறிப்பா திவாகர் போட்டு வெயிச்சு கிழிச்சு விட்டுறாரு, அந்த கூட்டணியை உடைத்து பல உண்மைகளை வெளியே எடுத்துறார். அதுதான் ப்ரோமோ 2ல நடக்குது. அதை பத்தி டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் தயவு கூர்ந்து மறக்காம ஒரு லைக்கை போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை மட்டும் மறந்துடாதீங்க காய்ஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நைட்டு தான் இது நடக்குது. ஆக்சுவலாக அந்த ப்ரோமோட விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நைட்டு வெளியே வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்கிறது பார்க்க முடியுது. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ ஒரு குரூப் டிஸ்கஷன் நடக்கப்பட்டிருக்கு போல. சூப்பர் டிலக்ஸ் vs பிக் பாஸ்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்பட்டிருக்கு, ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. அதுல திவாகருக்கு உடன்பாடு இல்லை. ஆக்சுவலி தே ஆர் பிளான்டு. திவாகர் எப்படி சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து வெளியேற்றலாம் அப்படின்ற பிளானிங் நேத்தே நடந்துச்சு. அதுல ஒரு பக்கம் திவாகர் எதுக்குமே சரிப்பட்டு வர வேண்டாம், அவர் டாஸ்க்குக்கும் எதுவும் சரிப்பட வர மாட்டாங்க. நேத்து டாஸ்க்கு தோத்த உடனே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அந்த ரூம்ல. அதுக்கப்புறம் என்ன நினைச்சாங்கன்னா, அவர் எதுக்குமே செட் ஆக மாட்டாரு, ஒன்னே ஒண்ணுதான் செட் ஆவாரு. இங்கிருந்து அந்த சூப்பர் டிலக்ஸ்ல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு தான் சரிப்பட்டு வருவாருன்றதை நேத்தே பேசினாங்க. அடுத்த ஸ்வாப்பிங் டாஸ்க் வந்தா இங்கிருந்து அவர் அமுச்சு விட்டுறலாம், தோத்துட்டு ஓட்டு போட்டு அமுச்சு விட்டுறலான்றத கனி முதற்கொண்டு எல்லாரும் பிளான் பண்ணது நேத்து நடந்த விஷயம். கரெக்டா? இது நடந்துருச்சு, நேத்தே பிளானிங் நடந்துருச்சு. இன்னைக்கு வருவோம். திவாகர் என்ன சொல்றாரு, சார் சூப்பர் டெலக்ஸ்ல எனக்கு உடன்பாடு இல்லை சார் அப்படின்னும் போது கனி அண்ட் எஃப்ஜேக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. ஓகே, அவருக்கு உடன்பாடு இல்லை, அவருடைய கருத்துக்கள் அவர் சொல்லலாம், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட அவங்களுக்குள்ளே ஓட்டு போட்டு குரூப்பிசம் பண்றாங்க. 100% சூப்பரா எக்ஸ்போஸ் பண்ணீங்க. கரெக்ட் தான், அவங்களுக்குள்ளேயே இதோ போட்டு இதுதான் பண்றாங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. குரூப்பிசம் தான் பண்றாங்க. தே ஆர் பிளான்டு தான். ஏன்னா மெஜாரிட்டி அவங்க கேங் மெம்பர்ஸ் யோசிச்சு பாருங்க. கனி இருக்காங்க, சபரி இருக்காரு, எஃப்ஜே இருக்காரு, ரம்யா இருக்காங்க. இப்ப கலையரசனும் அந்த கேங்கில் இங்கேயும் அங்கேயும் ஐக்கியமாக மாறி 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 இருக்கார். ஸோ 5 பேரு. வினோத் எந்த சைடுன்னே தெரியாம ஒரு பக்கம் இருக்காரு. ஸோ 5 பேரு, 7 பேர்ல 5 பேர் இருக்கும்போது மெஜாரிட்டி அவங்க சைடு இல்ல, 7ல 4 இருந்தாலும் மெஜாரிட்டி அவங்க சைடு தான். அவங்க பக்கம் தானே ஓட்டு வரும், மாறி வராதுல்ல. ஸோ டெஃபினெட்லா அந்த ஒரு குரூப் எடுக்கிற டிசிஷன் தான் அங்க இருக்கு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. திவாகர் சொல்வது அனைத்துமே உண்மை அந்த இடத்தில். ஓகே, ஒரு சாப்பாடு விஷயம் எல்லாத்துலயும் சீப்பா பிஹேவ் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. எப்படி சாப்பாடு விஷயத்துல இருந்து எல்லாத்துலயும் சீப்பா பிஹேவ் பண்றாங்க சார்ன்னும் போது அவ்வளவுதான், அந்த ஒரு டீமே பொங்கிருச்சு. சாப்பாடு விஷயத்துல என்னையா சீப் பண்ணாங்க, சீப்பா பிஹேவ் பண்ணணும், சீப்பா 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 அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரம்யா கத்துறதை கேட்க முடியும். தலை இவர் பாரு தலை, சீப்பு சீப்புன்னு இருக்காரு தலை அப்படின்ற மாதிரி ரம்யாவோட வாய்ஸ் கேக்குது. இன்னொரு பக்கம் சபரி, இத்தனை நாளா இருந்த ஒரு நிமிஷம் சபரி இப்போ தானாக மாறி வேற மாதிரி ஒரு சபரியோட சுயரப்பத்தை பார்க்க முடிஞ்சு. என்ன வார்த்தது என்ன வார்த்தது என்ன வார்த்தது அப்படின்னு சொல்லும் போது கமருதீனோட ரியாக்ஷன் செக்மெண்ட்டை பின்னாடி பார்க்கணுமே, அல்டிமேட்டா இருந்துச்சு அந்த இடத்துல கமருதீனோட ரியாக்ஷன். ஓகே, என்ன சீப்பு சொல்லு, என்ன சீப்பு இது, என்ன சீப்புன்ற மாதிரி வந்து சபரி கேட்கறான். இது உனக்கு சீப்பா தெரியலையா, இப்ப பண்ணலாம் சீப்பா தெரியலையான்றது சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒருவேளை இது சாப்பாடு ஃபுட்டுன்றாங்க, இன்னைக்கு டாஸ்க்குமே ஃபுட்டு மேட்டர்ல தான் மக்களே வருது. இன்னைக்கு டாஸ்க் இருக்கு இல்லையா, அது ஃபுட்டு சம்பந்தப்பட்ட டாஸ்க் தான். அதனால அந்த ஒரு டாஸ்க்ல இவருக்கு தகுந்தால் போல் முடிவு எடுக்கவில்லை என்று ஒரு பக்கம் பொங்கி எழுந்து கொண்டிருக்கிறார். கரெக்ட் தான். ஓகே, சாப்பாடு விஷயத்துல நீங்க சீட்டு தான் பண்றீங்க, சீப்பா தான் பண்றீங்கன்னும் போது இது தப்பா தெரியலையா உனக்கு, உடனே கேட்கிறாரு இது தப்பு இல்லையா, தப்பா தெரியலையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீ சாப்பாடு விஷயத்துல நீங்க சீப்பா தான் பிஹேவ் பண்றீங்கன்னா என்ன அப்படின்னும் போது நீங்க பண்றதுலாம்பா தப்பா தான்பா இருக்கு, தப்பா தான் இருக்குன்ற மாதிரி ஓப்பனா சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன வார்த்தை இது, சாப்பாடுல யார் சீப் பண்ணா, யார் சீப்பு பண்ணா, யார் சீப்பு பண்ணான்னு 2 பேரும் ரொம்ப க்ளோஸா சண்டை போடுற மாதிரி போயிடுறாங்க. சபரியும் ஒரு பக்கம் திவாகருமே நடுவுல கேப்டன் வந்து தள்ளிப்போ 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 தள்ளிப்போன்ற மாதிரி சொல்றாரு. உடனே டேய் நீ தள்ளி போடா, டே தள்ளி போடாது கேப்டன், நீ நவருடா கேப்டன், நவருடா கேப்டன்ற மாதிரி ஒரு பக்கம் சபரி. என்ன ஒரு நிமிஷம் சபரி இப்படி மாறிட்டான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. தள்ளிட்டு சாப்பாடுல யார் சீட் பண்ணா சொல்லு, யார் சீட் பண்ணா நீ சொல்லு, சொல்லியே அவரை சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. திவாகரே ஏதோ சொல்லிட்டு இருக்காரு போல. இதுக்கு நடுவுல அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி வராம இருப்பனா, நான் வரேன், பிடிக்கலன்னா அந்த பிக் பாஸ் விட்டு வெளியே போயிரு, பிடிக்கலாம் நீ வெளியே போயிரியா போயா அப்படின்ற மாதிரி வந்து எஃப்ஜே பேசணும்னா திவாகர் காண்டாயிடு. நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு, நீ யாரா இந்த வீட்டு ஓனரா, நீ ஓட்டு ஓனராடா நீ அப்படின்ற மாதிரி திவாகர் ஏற்று. ஸோ இதுல கண்டிப்பா இந்த ப்ரோமோ விஷுவல்ஸ் இதெல்லாம் படி பார்த்தீங்கன்னா அந்த தவறு உள்ளது. அந்த குரூப்பிசம் கேங் கனி அண்ட் கோ அவங்க எல்லாமே நேத்து பிளான் பண்ணது தான். இப்போ கூட நீங்க யோசிச்சு பாருங்க, அடுத்த வாரம் ஸ்வாப்பிங்ல திவாகரை மாத்தலாம், நான் நேம மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரே வச்சுக்கலாம்.
ஏன்னா திவாகர் அடிச்சு பேசலாம். இப்ப கூட நான் சொல்றேங்க, முடிஞ்சா பாருங்க அடுத்த வாரம் வீக்லி டாஸ்க்ல என்னதான் மாத்துவாங்கன்னு திவாகர் அங்க ஆணித்தனமா அடிச்சு சொல்லணும். ஏன்னா அவங்க அந்த பிளான்ல தான் இருக்காங்க ஆல்ரெடி. திவாகர் செட் ஆக மாட்டாரு, மாத்தி விட்டுறலாம் அப்படின்னு. ஏன்னா போன வாரம் வரையும் திவாகர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த வரையுமே சூப்பர்ன்ற மாதிரி இருந்தது. எப்ப திவாகர் திரும்ப போயிட்டு இல்ல அவர் நமக்கு எதிராக திரும்புறாரு, அவர் சரிப்பட்டு வரமாருன்னு தெரிஞ்ச உடனே திவாகரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குரூப்பிசம் இருக்குன்னா இருக்கு, ஃபேவரிசம் பண்றாங்கன்னா ஃபேவரிசம் பண்றாங்க, ஓட்டு அவங்களுக்குள்ள போட்டுக்கிறாங்கன்னா ஓட்டு அவங்களுக்குள்ள போட்டுக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அந்த ஃபுட்டு மேட்டர்ல என்ன பண்றாங்கன்றது மட்டும் கொஞ்சம் விஷுவல்ஸ் பார்க்கணும். ஏன்னா அந்த ஃபுட்டுல எந்த பேசிஸை மட்டும் கவர் பண்றாருன்னு பார்க்க வேண்டியது. ஆனா இந்த விஷயம்லாம் இருக்குல்ல, இந்த ஃபுட்டு மேட்டர்லாம் காலைல பார்வதியும் திவாகரும் பேசிக்கொண்ட இருந்த விஷயங்கள்லாம் ஃபுட்டுலயும் அவங்க டீம்லயும் ஆட்கள் போட்டு அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதால. ஆனா இந்த ஃபுட்டு மேட்டர்ல அவருக்கு சாப்பாடுலாம் கம்மியா போயிருக்கு இதுக்கு முன்னாடி சபரி கிச்சன்ல இருக்கும்போதுலாம். அந்த மீன் பண்றாரா, இப்ப ரீசெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன ஃபுட்டு கம்மியா போச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு பேசுவோம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை கைஸ்.